வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிராஃப்ட் லாங்குவேஜில் எப்படி ஒன்ட்டா படிக்கிறது பார்க்கலாம். ஆனால் நான் ஒன்ட்டா படிக்கலான்னு பார்ப்பேன். க்ளூவால் போட்டுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு பாடி ஷார்ட்லேயே போவோம், கெட்டு போவோம். ஆனால் கடைசி வரைக்கும் அவன் நாக்கே ஆக மாட்டான். நீங்களே பாருங்கள். நான் அப்படிக்கா போவேன், வந்து ஷூட் பண்ண போயினே இருப்பேன். அவன் க்ளூவால் போட்டு எதோ பண்ணிக்கிட்டு இருப்பான். நான் அடிக்கலான்னு பார்க்கும்போது தான் அவன் க்ளூவால் போட்டுருவான். டேமேஜ் மட்டும் போட்டுருவான். ஹெட்டே விட மாட்டேதுங்க. ஹெட்டு அடி ஹெட்டு விட மாட்டேது. பாருங்கள், நீங்கள் பாருங்கள், ஹெட்டே விட மாட்டேது. ஏதாச்சும் பாடி ஷேட்லேயே போகுது. சரி, கொஞ்ச நாள் டெசர்ட்டில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். டெசர்ட் ஒரு தான் அடித்தாலும் ஹெட்டே போக மாட்டேது. நீங்களே பாருங்கள். ஷார்ட்டில் அடிக்கலாம் பார்த்தா எங்கே போனாலே புரிய மாட்டேது. நீங்களே பார்த்தீங்கன்னா 87 மட்டும் தான் போகுதுங்க. ஹெட்டே விட மாட்டேது. என்ன பண்ணுறது இல்லை. ஹெட்டே விட மாட்டேது. எப்படி அடிக்கலாம் யோசிக்க பண்ண ஸ்விட்ச் பண்ண விழ மாட்டேங்குங்க. நீங்களே பாருங்க. என்னதான் சாப்பிட்டே விழ மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? கடைசி வரைக்கும் விழ மாட்டேங்குது. செத்துருப்பானே, ஸ்டோரேஜ் தான் தள்ளி விட்டு நம்ம அடிச்சோம். அடிலாம் பார்த்தா அடிக்கவே எட்டு விழ மாட்டேது. எட்டு விழ மாட்டேது. எட்டே விழ மாட்டேது. என்னதான் சொல்லலாம். எவ்வளோ நேரம் தாங்க நானும் ட்ரை பண்ணுறேன். போக மாட்டேது. அடிக்கிறேன், டெசர்ட்டில் அடிக்கிறேன். எதில் அடித்தாலும் எட்டே போகும். எதில் அடித்தாலும் எட்டே போகும். ப்ரோமோசோனுக்கு வந்து நமக்கு 40 கொடுத்துட்டாங்க. எப்படின்னே தெரில, என்ன லக்குன்னு தெரில. 200 டைமண்ட் வச்சுருந்தேன். ஒரு 30 போட்டு 38 தான் இருந்தது. 48 ஸ்பின்னர் கொடுத்துட்டாங்க. 200 டைமண்டில் ஸ்பின் பண்ணேன். 48 கொடுத்துட்டாங்க. நம்ம லக்கு தான். இப்போ நான் அடுத்த ஈவோக்கு ஸ்பின் பண்ணிட்டு இருக்கேன். 41 இன்னும் ஒரு ஸ்பின்